إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் அனைத்து முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்த பெற்றவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற பள்ளிவாயிலிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை அருள் புரிந்த அமர்வாகவும் பிரிந்து செல்கின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் ஆக்குவானாக. நபிகளார் ஒவ்வொரு குத்துபாவிலும் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தக்கூடிய இறையச்சத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் எதையெல்லாம் திருக்குர்ஆன் மூலமும் திருத்தூதர் மூலமும் எடுத்து நடக்கும்படி சொன்னானோ, எதுவெல்லாம் நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்று வழிகாட்டி இருக்கிறானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்தும், எதுவெல்லாம் பாவம் எதுவெல்லாம் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு பூரணமாக விலகி வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தில் மன்னிப்பு ஓர் இறை விசுவாசியின் குணம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது மக்களோடு சேர்ந்து இன்னொருவரோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்கிறோம். எங்களில் யாரும் தனிமையில் போய் யாருடைய தொடர்பும் இல்லாமல் நான் தனிமையில் தான் வாழ்கிறேன் என்று யாரும் வாழ்வது கிடையாது. அப்படி வாழ்வதையும் இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிப்பதும் கிடையாது. மனிதன் என்றால் பலரோடு சேர்ந்திருக்க வேண்டும். அவனுக்கு குடும்ப வாழ்க்கை வரும், அவனுக்கு என்று நண்பர்கள் வருவார்கள், அவனுக்கு என்று அண்டை வீட்டார்கள் வருவார்கள், அவனுக்கு என்று தெரிந்தவர்கள் வருவார்கள் என்று அவன் ஏதோ ஒரு கூட்டான ஒரு வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதை நமக்கு பார்க்கலாம். எனவே இப்படி வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் பிறரோடு பழகுகின்ற பொழுது
பிறரோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற பொழுது அவனை அறியாமலும் சிலவேளை அவனை அறிந்தும் தவறுகள் ஏற்படும். மனிதன் என்றாலே தவறுகளோடு படைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததியினர்கள், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஒருவர் பாவம் செய்யவில்லை என்றால் அவர் ஆதமுடைய சந்ததி அல்ல, அவர் மனிதர் என்ற வட்டத்துக்குள் வரமாட்டார்கள். அப்படி யாரெல்லாம் மனிதர்களோ அவர்கள் எல்லோரும் பாவம் செய்வார்கள். சிறிய பராயத்தில் மரணித்தவர்கள் அல்ல, யாரெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவத்தை விட்டு மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல. தவறுகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இரண்டு விதமான தவறுகள் வரும். ஒன்று அவனுக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில் வரக்கூடிய தவறுகள், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இருக்கின்ற தொடர்புகளிலே வரக்கூடிய பிழைகள். ஒவ்வொருவரும் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவன் முடியுமான வரைக்கும் அடியார்களுக்கு மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால் தான் அல் குர்ஆனில் கூட பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது இன்னஹு கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே நிறைய இடங்களிலே நமக்கு பார்க்கலாம். அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று கஃபூர், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அப்போ அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய தவறுக்கு ஒரு அடியான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா விரும்பியும் சிலரை மன்னிப்பான். சில காரியங்களை செய்தால் நான் இந்த கூட்டத்துக்கு நான் இப்படி பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உதாரணத்துக்கு வுதுவோடு யாராவது வந்தால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒவ்வொரு எட்டிலும் பாவம் மன்னிக்கப்படும். ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கும். ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை இரண்டுக்கும் மத்தியில் இருக்கின்ற பாவத்தை மன்னிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சில முறைகளை வைத்து அடியார்களுடைய பாவத்தை மன்னித்து கொண்டு போவார். இது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் வரக்கூடிய பிழைகள். அதுவே அடியாருக்கும் மத்தியில் வரக்கூடிய நிறைய பிழைகள் இருக்கிறது. அதில் நாம் மிச்சம் எச்சரிக்கையோடு மிகவும் கவனத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். நாமெல்லாம் சிறிய காரியம் என்று நினைக்கக்கூடியது அது பெருமொரு இழப்பை நமக்கு மறுமையில் ஏற்படுத்தி தந்துவிடும். அதனால்தான் தௌபாவை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தௌபா. ஒருவன் அந்த தௌபாவுக்குரிய நிபந்தனை அவன் பாவத்தை வருந்த வேண்டும், பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற வேண்டும், அந்த பாவத்துக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். அதுவே அடியார்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பாவமாக இருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எனவே அடுத்தவர்களோடு பழகும் போது நமக்கு நிறைய தவறுகள் வரும், நிறைய பிழைகள் வரும். அப்படி பிழைகள் வருகின்ற பொழுது அந்த பிழைகளை நாம் உரியவரிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், இது அடிப்படை. ஆனால் இன்றைய குத்துபாவில் நாம் நமக்கு யாராவது அநியாயம் செய்தால், நமக்கு யாராவது தவறுகள் செய்தால் அவர்களை மன்னிப்பதை பற்றிய ஒரு விடயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒருவர் தவறு செய்தால் அவரை மன்னிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒரு அம்சம். அதனால்தான் நாம் ரமலானிலே ஓதக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது, கடைசி 10 நாட்களில் ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னக அஃப்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். பாவ மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன் என்ற வார்த்தையை சொல்லி ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நாம் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒன்று பாவ மன்னிப்பு. ஒருவரை மன்னிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று. அதனால்தான் பலிக்கு பலி வாங்குவதை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது, இஸ்லாத்திலே பலிக்கு பலி வாங்கலாம், உயிருக்கு உயிர் வாங்கலாம், அல்லது கண்ணுக்கு கண், காதுக்கு காது, கைக்கு கை என்றெல்லாம் இஸ்லாம் சட்டம் சொல்லும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுல் கிசாஸ், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு பலிக்கு பழி வாங்குவது கடமையாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அது எப்படி என்ற முறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஒமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், யாராவது
தன் சகோதரனுக்காக வேண்டி மன்னித்து விடுவாராக இருந்தால் அது சிறந்தது என்கிறான். இப்போ மன்னிப்பு என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும். மன்னிப்பு 2 விதமான மன்னிப்புகள் வரும். ஒன்று, ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு மன்னித்து விடுவது, அல்லது சாதாரணமாக மன்னித்து விடுவது. அப்போ அல்லாஹு தாலா பள்ளிக்கு பள்ளி வாங்கலாம், உயிருக்கு உயிர் வாங்கலாம் என்று சொன்னதுக்கு பின்னாலும் மன்னிப்பையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்பு என்பது இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நமக்கு பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருவரால் பாதிக்கப்பட்டிருப்போம். இன்னொருவர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அநியாயம் செய்திருப்பார். ஏசி இருக்கலாம், அடித்திருக்கலாம், சண்டை பிடித்திருக்கலாம், நம்முடைய சொத்துக்களை எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு முறையில் நமக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கலாம். இந்த அநியாயத்தை, இந்த பிழையை நாம் மன்னிப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா நம்மை உயர்ந்தவர்களாக சொல்லுகிறான். நம்மை அல்லாஹு தாலா உயர்ந்தவர்களுடைய பட்டியலிலே நம்மை கொண்டு வருகிறான். சிலரை பார்க்கலாம், மன்னிப்பார்கள். யாரை மன்னிப்பார்கள் என்றால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை மன்னிக்க மாட்டார்கள். தனக்கு மேலால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். அது எப்படி என்றால், யாரை தண்டிக்க முடியுமோ அவர்களை மன்னிப்பது கிடையாது, யாரை தண்டிக்க முடியாதோ அவர்களை மன்னிப்பார்கள். இது சிலருடைய குணத்திலே இருக்கும். இது மிகப்பெரிய பிழை. இது ஒரு மன்னிப்பு அல்ல, இது ஒரு நடிப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃதலுல் ஆஃபு இந்தல் குத்ரா. மன்னிப்பது என்றால் ஒருவனுக்கு சக்தி இருக்கும், அந்த நேரத்தில் போய் மன்னிப்பது தான் உண்மையான மன்னிப்பு. எனக்கு இவரை தண்டிக்கலாம், எனக்கு தவறு செய்த இவரை தண்டிக்கலாம் என்று இருக்கும், எனக்கு இவருக்கு ஏதாவது திருப்பி செய்யலாம் என்று இருக்கும். அந்த நேரத்தில் போய் நான் இவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறேன் என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய நன்மை. பின்னால் நிறைய செய்திகள் வரும், ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா உண்மையான முஃமின்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சுவர்க்கத்தை பெறக்கூடியவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், அவனுடைய சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அவனுடைய சுவர்க்கம் வானம் பூமி அளவு விசாலமானது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஓ இத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சதாரிகளுக்கு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த இறையச்சதாரிகள் யார், அந்த வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்பதை தொடர்ந்து சொல்லுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் கஷ்டத்திலும் நலவினிலும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்கள். வல் காதிமீனல் கைத், கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல் ஆஃபீன அனின்னாஸ். மூணாவது பண்பு, அவர்கள் மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு எது செய்தாலும் சரி, நான் உன்னை மன்னித்து விட்டேன். இந்த மன்னிப்பு அவனுக்கானதல்ல, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து. மோமினுடைய குணம், அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரருடைய குணம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நானும் அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாகலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவனை மன்னித்து விடுவது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த 3 குணமும் வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரரின் குணம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா நல்லவர்களை விரும்புகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அப்படி என்றால் இந்த குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மன்னிப்பு இறை விசுவாசியுடைய குணம். இதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவரை மன்னிப்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி. அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவிலே 40வது வசனத்தில் சொல்லுகிறான், வமன் ஆஃபா வ அஸ்லஹ, யாரெல்லாம் மன்னித்து நல்லவர்களாக வாழ்கிறார்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யாராவது மன்னிச்சிட்டீங்கள்டா,
உங்களோட வாழ்க்கையில் மன்னிப்பும் வந்து நல்லவர்களாகவும் வாழுவீர்களாக இருந்தால் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா எல்லா வணக்கத்தையும் இப்படி சொல்கிறது கிடையாது. அல்லாஹு தஆலா தொழுகையா இதுதான் கூலி, ஜக்காத்தா இதுதான் கூலி, ஹஜ்ஜா இதுதான் கூலி, உம்ராவா இதுதான் கூலி, சதக்காவா இதுதான் கூலி என்று சொல்லுவான். சிலதை மட்டும் அல்லாஹு தஆலா மறைச்சி வைப்பான். மறைச்சி வைக்கிறது சொல்லப்பட்டதை விட சிறந்ததாக இருக்கும். நம்ம ரெண்டு முறையில் பார்க்கலாம். சிலவங்களுக்கு இதை நான் கிஃப்டாக தாரேன் செய்யுங்கன்றதை விட நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம் அதை தாரோம் என்னும் போது நம்ம எதிர்பார்க்கிறதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். அதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். நீங்கள் மன்னித்தீங்க என்றால், உங்களிடத்தில் மன்னிப்பு வருமாக இருந்தால், மன்னித்து சிறந்தவர்களாக வாழுவீர்களாக இருந்தால், அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்கிறான் அல்லாஹு தஆலா. இது மன்னிப்பதால் ஒரு நாளும் நம்ம குறைந்து போவது கிடையாது. மன்னிப்பதால் ஒரு நாளும் குறையவே மாட்டோம். யாரை மன்னிச்சாலும் சரி, குறைவு ஒரு நாளும் வராது. அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது, அல்லாஹ்விடத்தில் உயர்வு இருக்குது. அது மோமீன்களுக்கு சொந்தமான ஒரு பண்பு. சிலர் நினைக்கலாம், நான் இவரை மன்னிச்சால் என்னுடைய கௌரவம் பாதிக்கும், நான் இவரை மன்னிச்சா எனக்கு ஒரு அவமானமாக போயிடும், எனக்கு அதனால் ஒரு கேவலம் ஒரு இழிவு ஏற்படும் என்று நினைக்கலாம். அப்படி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், எந்த பொருளாதாரத்தையும் சதக்கா குறைத்து விடாது. நீங்கள் சதக்கா கொடுக்குறீங்க என்றால் அதால் உங்களோட சொத்து ஒரு நாளும் குறையாது. 10 ரூபா இருந்த நீங்கள் 1 ரூபா சதக்கா கொடுத்து 9 ரூபா ஆனால் அது குறைவுமாய் விளங்கினாலும் அல்லாஹ்விடத்தில் அது அஃபுவிருத்தி. அல்லாஹ்விடத்தில் அது அஃபுவிருத்தி. 10 ரூபாய்க்கிற நீங்கள் 1 ரூபா கொடுத்தோன்னே அது 11 ரூபாவா மாறும் என்றதல்ல. மா நகஸத் சதக்கால், எந்த சதக்காவும் பொருளாதாரத்தை குறைக்காது. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அதில் பரக்கத் அஃபுவிருத்தியை தருவான். நீங்கள் 5 ரூபாவில் செய்ய வேண்டிய வேலை அல்லாஹு தஆலா நீங்கள் சதக்கா கொடுக்கும்போது 1 ரூபாலேயே செய்கிறதுக்குரிய அந்த அஃபுவிருத்தியை கொடுப்பான். சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒமா ஜாத் அல்லாஹு அப்தன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா. ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறானாக இருந்தால் அவனை கண்ணியத்தை கொண்டு உயர்த்துகிறான். அல்லாஹு தஆலா ஒருவர் மன்னிப்பை கொண்டு முன்வாரான் என்றால் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அவனை கேவலப்படுத்தவே மாட்டான். பலரும் பலவிதமாக பேசலாம். உனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சவனை நீ நோமலாக மன்னிச்சிட்டியான்னு கேட்கலாம். அப்படி மன்னிக்கிறதாலே உனக்கு சக்தி இல்லையா, உனக்கு திருப்பி ஏதும் செய்கிறதுக்கு வழி இல்லையான்னு கூட கேட்கலாம். பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பீர்களாக இருந்தால் கண்ணியம் மட்டுமே மிஞ்சிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சலாசுன் 3 பேர் நான் அவர்கள் மீது சத்தியம் செய்கிறேன் என்றாங்க. சத்தியம் செய்கிறேன் என்று சொன்னாங்க. முதலாவது கூட்டம், தர்மம் கொடுத்தால் அவர்களுடைய தர்மம் அவருடைய பொருளாதாரத்தை குறைக்காது. இரண்டாவது, ஒரு அடியானை மன்னித்தால் அவர்களுடைய கண்ணியம் கூடும். மூன்றாவது, ஒருவன் அல்லாஹ்வுக்காக தன்னை பணித்து கொண்டால் அவனை அல்லாஹ் உயர்த்துவான். இந்த 3ஐயும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சத்தியமாக இது உண்மையானது என்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் பலரோடு சேர்ந்து வாழ்கிறோம், தனிமையில் வாழ்வதில்லை. நாம் பிழை செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். நமக்கு யாராவது செய்தால் உடனேயே நாம் மன்னித்து விட வேண்டும். நபிமார்கள், உலகத்தில் சிறந்தவர்கள் நபிமார்கள். அதே நபிமார்கள் தான் உலகத்தில் கூடுதலாக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த உலகத்தில் கூடுதலாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று கேட்டதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அன்பியா, நபிமார்கள். உலகத்தில் கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது 2 கூட்டமாக சொல்லுகிறான். நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில்
2 கூட்டமாக சொல்லுகிறான். ஃபஃபரீகன் கஸப்தும், ஒரு கூட்டம் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். வஃபரீகன் தக்துலூன், இன்னொரு கூட்டம் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த நபியும் உலகத்தில் நான் நபி, நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன், நான் சொகுசாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வந்தேன் என்று சொல்லலை. எந்த நபியையும் தாண்ட சமூகம் தலைக்கு மேலே தூக்கி வைக்கல. ஆரம்பத்தில் எந்த நபி வந்தாலும் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அதில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். அப்படிப்பட்ட நபிமார்கள் தன்னுடைய சமூகத்தை எவ்வளவு அநியாயம் செய்திருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாள் ஒரு நபியுடைய வரலாறை சொல்லிக் கொண்டிருந்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய வரலாறை சொல்லிக் கொண்டிருந்தார். தரபஹு கௌமுஹு, அந்த சமூகம் அந்த நபிக்கு அடிக்கிறார்கள். அடித்து அந்த நபியுடைய உடம்பிலிருந்து இரத்தங்களை எல்லாம் வலியச் செய்கிறார்கள். அவர் வஹுவ யம்ஸஹு தம் அன் வஜ்ஹி, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முகத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை அவர் துடைக்கிறார். முகத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை துடைக்கிறார். நபிக்கு அடித்து அவருடைய மேலிலிருந்து இரத்தங்கள் வலிகிறது, முகத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை துடைக்கிறார். துடைச்சிட்டு அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார், அல்லாஹ் மஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் சமூகத்துக்கு அவர்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். உண்மையிலேயே அவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டும் இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையாவது கையேந்தினால் அல்லாஹ் சில வேளை உடனேயே கபூலாக்கி அவர்களுக்கு கொடுக்கும் என்ற உறுதி இருந்தும் அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் மஃபிர் லிகௌமி, யா அல்லாஹ், ஏண்ட சமூகத்தை அடித்ததுக்காக ஏண்ட சமூகம் என்று மாறவும் இல்லை. யா அல்லாஹ், ஏண்ட சமூகத்தை, எனக்குரிய இந்த சமூகத்தை நீ என்ன செஞ்சிடாதே, தண்டிக்காத, மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அதே போலதான் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் வரும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பத்திலே நபிக்குரிய அறிகுறிகளை கொடுக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு ஒரு பாலடைந்த கிணத்திலே போடுகிறார்கள். பெரிய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. சூரத்து யூசுஃபை நமக்கு படிக்கலாம், அழகான வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் மிகப்பெரிய அநியாயத்தை அவர்களுக்கு இழைத்தார்கள். பிறகொரு காலம் அவர்களுடைய ஊரிலே கஷ்டப்பட்டு தன்னுடைய சகோதரரிடத்திலே மீண்டு வருகிறார்கள். சகோதரன் என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னரிடம் வருகிறார்கள். மன்னரிடத்தில் இருந்தது தன்னுடைய சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னண்ட மாளிகையில் அவர்களுடைய சகோதரர்கள் உதவி கேட்டு வந்த நிலைமை. தன்னுடைய சகோதரர்கள் தான் இது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்டாலும் இவர்கள் தான் எனக்கு அநியாயம் செய்தவர்கள், என்னையும் என் தந்தையையும் என்னையும் என் சகோதரனையும் பிரித்தவர்கள் இவர்கள் தான் என்றதை கண்டுகொண்டாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இனிமேல் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயே அதை சொல்லி காட்டுகிறான். லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம், இனிமேல் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, நானும் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சிட்டான், என்னிலிருந்தோ அல்லாஹ்விலிருந்தோ எந்த பிழையும் அல்ல என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களுடைய வரலாறுகள் ஒரு புறம் இருக்க, நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய இறை தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறானே, அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை நாம் அப்படியே எடுத்து பார்ப்போம். நமக்குரிய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர் பட்ட துன்பம் நம்மெல்லாம் பட்டே இருக்க மாட்டோம். நம்ம சில வேளை சிலரை மன்னிக்கவே மாட்டோம் என்று சொல்லுவோமே.
அதெல்லாம் சாதாரணமான சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லா பட்ட துன்பம். ரசூலுல்லா முதலாவது தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபில் ரசூலுல்லா 10 நாட்கள் இருக்கிறாங்க. தாயிஃபுடைய வரலாறுகள் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லா அடிக்கப்படுறார், சின்ன குழந்தைகளை கொண்டெல்லாம் பைத்தியக்காரன் ஏசப்படுறார். அல்லாஹ்வின் தூதர் தாயிஃப்லேருந்து வரும்போது ரசூலுல்லா ஒரு தூரத்துக்கு இழுத்து கொண்டு தான் வந்தாங்க. ரசூலுல்லா மயக்கத்தில் இருந்தார். ஒரு டைம் உஹத் யுத்தத்துடைய முடிவில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை உஹதில் பார்த்தோம், உஹதில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க அல்லாஹ்வின் தூதரே. ஹல் அத்தா அலைக்க யோமுன் கான அஷத்த மின் யோமி உஹத், உங்களுக்கு உஹதை விட கஷ்டமான ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் இருந்ததா என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உஹதை விட கஷ்டமான நாள் உங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சா? ஏனெண்டா உஹதில் ரசூலுல்லாஹ் பல்லுடைக்கப்படுது, முகம் தாக்கப்படுது, ரசூலுல்லாஹ் ஷஹீத் என்று சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாருன்னாங்க. ரசூலுல்லாவை கொண்டு போய் ஒரு மலையில் உச்சியில் ரசூலுல்லாஹ் ஒளிச்சு வச்சாங்க சமூகம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டார். ரசூலுல்லாவுக்கு உஹதை போல கஷ்டமான ஒரு நிலைமை யுத்தங்களில் வரவே இல்லை. அப்போ அதை கண்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உஹதை விட ஒரு மோசமான நிலைமை, கஷ்டமான நிலைமை உங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சான்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம், என் வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்துச்சு, என் வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்தது. அந்த நாள் தான் தாயிஃபுடைய சந்தர்ப்பம். நான் தாயிஃபில் இருந்த நேரத்தில் தாயிஃப் மக்கள் என்னை தாக்கினாங்க, என்னை தாயிஃப் மக்கள் தாக்கி துன்புறுத்தினாங்க என்றதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த தாயிஃபுடைய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் ஒரு சைடில் இருக்கும் போது, ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு மலக்கு, அதாவது மலைகளுக்கு பொறுப்பான மலக்கும் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். மலைக்குரிய வானவர் சொல்லுகிறார், அல்லாஹ் நீங்கள் எதை கட்டளையிட்டாலும் அதை நிறைவேற்றும்படி எனக்கு சொல்லி இருக்கிறான் என்றாங்க. என்ன கட்டளை என்று எதிர்பார்த்தாங்க என்றால், 2 மலைகளை ஒன்று சேர்த்து இந்த ஊர் மக்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டளை தான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதையும் எதிர்பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய பெரிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதருக்கு சக்தி இருந்தது, ஒரே ஒரு வார்த்தை அழித்து விடுங்கள் என்றால் சமூகமே இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பல் அர்ஜு ஐயஹ்ருஜ அல்லாஹ் மின் அஸ்லாபிஹிம் மையஅபுதுல்லாஹ், விடுங்கள் அவர்களை, நான் நினைக்கிறேன் அல்லாஹு தஆலா இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹு தஆலா தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்குவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விட்டதை நமக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களை, இப்படி நிறைய நபி அவர்கள் விட்டார்கள். மக்காவில் நபி அவர்கள் பட்ட துன்பங்கள், நபி அவர்களை கொல்லுவதற்கு எத்தனையோ முயற்சிகள், ஒரு முறை களத்தெல்லாம் நெசுக்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதருடைய மேல்களில் ஒட்டகத்துடைய குடல்கள் எல்லாம் போடப்படுகிறது. அப்படி அநியாயம் செய்த மக்களை அல்லாஹ்வின் தூதர் ஃபத்ஹ் மக்காவில் பார்க்கிறார்கள். மக்கா வெற்றி, மக்காவிலே இனி எங்களுடைய ஆட்சி என்ற முஸ்லீம்கள் சந்தோஷமாக வந்து நிற்கின்ற சந்தர்ப்பம். அல்லாஹ்வின் தூதர் காபாவுடைய கதவிலே கையை வைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் காபாவுடைய கையிலே கையை வைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் கிடையாது, மாதா தக்கூலூன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சமூகத்தை பார்த்து. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனி நான் உங்களை தண்டிக்க மாட்டேன், இனி நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் என்னாங்க. ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்தவன் அபூ சுஃபியான். உஹத் யுத்தத்தில் அபூ சுஃபியானுடைய பெரிய ஒரு தாக்கம் ரசூலுல்லாவுக்கு இருந்தது. ஹந்தக் யுத்தம் அபூ சுஃபியானுடைய பெரிய தாக்கம் இருந்தது. இப்படி அபூ சுஃபியானால் ரசூலுல்லாஹ் பட்ட துன்பங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அபூ சுஃபியானையே ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓமன் தகல தார் அபூ சுஃபியான், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆமீன், அபயம் பெற்றவர்கள். அல்லாஹ்வின் தூதர் இதுதான்
அல் அஃபு இந்தல் குத்ரான்வாங்க. சக்தி இருக்கும் போது தண்டிக்காமல் மன்னிப்பது, இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாவுக்கு ஃபத்ஹ் மக்கா நினைச்சிருந்தால் ஒவ்வொருத்தராக தண்டிச்சிருக்கலாம். ரசூலுல்லாவை பழி வாங்கின ஒவ்வொருத்தராக ரசூலுல்லாவுக்கு தண்டிச்சிருக்கலாம். ரசூலுல்லா யாரையும் உட்படுத்தலை. ரசூலுல்லா சொன்னாங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரனுக்கு சொன்ன அதே வார்த்தை, லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம், இனி உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவர்களே மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவன் என்பதாக சொன்ன செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மன்னிக்க முடியுமோ அந்த மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானி வஷ்ஷுக்ரு லஹு அலா அதுமி நிஅமிஹி வம்தினானி வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் தஅதீமன் லிஷஅனி வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு வகலீலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஒமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களிடத்தில் இருந்த முக்கியமான குணம் மன்னிப்பு என்பது. அதே போல தான் நபி தோழர்களிடத்திலும் இந்த குணம் ஏராளமாக காணப்பட்டது. ஒரே ஒரு வரலாறு, மிஸ்தஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும், 2ஆம் கலீஃபா, அல்லாஹ்வின் தூதருடைய மிகப்பெரிய ஒரு தோழர், அல்லாஹ்வின் தூதரோடு நெருங்கி இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சாட்சியின் மகன் மிஸ்தஹ் என்பவன் சாட்சியுடைய மகன், தாயின் சகோதரியின் மகன். மிஸ்தஹுக்கும் மிஸ்தஹுடைய தாய்க்கும் உணவளித்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளுக்கு அவதூறு சொல்லப்படுகிறது. அவதூறுடைய பாடு நம்ம எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவதூறுடைய சந்தர்ப்பம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரி என்ற பெயர் சஹாபாக்களுக்கு மத்தியில் மதீனாவில் பரவிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் தூதரால் தாங்க முடியாமல், ஆயிஷாவே நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போய் இருந்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை சுத்தவாளி என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களிடம் வந்து உங்களுடைய தாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய மனதிலும் ஊசல் ஆடுகின்ற அளவுக்கு சமூகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரி என்ற பெயர் போகிறது. தாய், மோமின்களுடைய தாய், அவருக்கு இப்படி ஒரு பேர், அதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். ஒரு தந்தைக்கு பெண் குழந்தையின் மீது ஆசை அதிகம், அதுவும் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி. சுப்ஹானல்லாஹ், விபச்சாரி என்ற பெயர் வருகிறது. தாங்க முடியாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வீட்டுக்கு வேறு அனுப்பி வைத்து விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விபச்சார செய்தியை பரப்பியதில் தான் இவ்வளவு காலமும் உணவளித்து வந்த, செலவழித்து வந்த மிஸ்தஹ் தான் காரணம் என்று தெரிய வருகிறது. மிஸ்தஹும் ஒரு ஆள், இவ்வளவு காலம் செலவழித்து வந்த மிஸ்தஹும் அதிலே ஒரு ஆள் என்று கேள்விப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய ஒரு கோபம். தான் இவ்வளவு காலம் பராமரித்த மிஸ்தஹா இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு சென்றான் என்ற ஒரு கோபம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இனிமேல் நான் மிஸ்தஹுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்றார்கள். தன்னுடைய தம்பி, தாயின் சகோதரியின் மகன், இனிமேல் நான் மிஸ்தஹுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்றார். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஆ, உங்களில் வசதி படைத்தவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, முஹாஜிர்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிவிட்டு அதோடு சேர்த்து இன்னொரு சொல்லுகிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அதனால் நான் மிஸ்தகை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி, கொடுத்ததில் இனி நான் எதையும் குறைக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படியே கொடுத்து வந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நாம் மன்னிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. நாம் பெரும் பெரும் தவறெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம்.
அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும். சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ நமக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த தவறுகளை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களை, இப்படி நிறைய செய்திகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மன்னித்த வரலாறுகளை நமக்கு பார்க்க முடியும். எனவே நாம் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் உத்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட ஒரு நாள் வசியத்து செய்யும் போது சொன்னார்கள், வஃபு அம்மன் வலமக், உத்பாவே, உனக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, உனக்கு யாரெல்லாம் தீங்கிழைத்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு என்றார்கள். எனவே சகோதரர்களே, நாமும் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பு என்ற இந்த இறை விசுவாசுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வைத்துக்கொள்வோமாக. அடுத்ததாக, இந்த பள்ளி வாயிலிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஷா தொழுகையை தொடர்ந்து பயான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இஷா தொழுகையை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறுகிறது. அது எல்லாம் மக்களுடைய நலவை கருதி நடைபெறக்கூடியது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 சாராருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சாரார் மட்டுமல்ல, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வாருங்கள். முடியுமான வரைக்கும் இதிலே கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அத்தால் அலல் கைரி கஃபாயிலே, உங்களால் வர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் உங்களால் வேறொருவரையாவது அனுப்பி வையுங்கள். நீங்கள் வரும்போது அடுத்தவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நலவுக்கு வழிகாட்டக்கூடியவன் நலவை செய்பவனைப் போல நீங்கள் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து அவர் அந்த உரையை கேட்டு அவரிடத்தில் ஒரு மாற்றம் வந்தால் காலம் முழுவதும் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். அதே போலதான் பள்ளி வாயிலில் நடைபெறக்கூடிய பயான் இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஜ்தமா அகௌமுன், யாராவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று சேர்ந்து குர்ஆன் ஓதினால் அல்லது மார்க்கத்தை அவர்கள் படித்தால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வுடைய அமைதி அவர்களுக்கு இறங்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் அமைதி இல்லாத பிரச்சனை, நிறைய பேருக்கு நிறைய கவலைகள், துன்பங்கள். அமைதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு வழி. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து வாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வுடைய சக்கீனத் அமைதி இறங்கி கொண்டே இருக்கும். சொன்னாங்க, வகஷத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்ளும் என்றாங்க. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலாயிகாமார்களும் அவர்களை பாதுகாக்கும், அந்த இடத்துல மலாயிகாமார்கள் இருப்பார்கள் என்றாங்க. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹு தாலா தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவர்களை பற்றி சந்தோஷமாக பெருமையாக பேசுவான் என்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் இன்னாரெல்லாம் இன்றைக்கு இந்த தன்னை படிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியிலே பள்ளி வாயில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்கன்றாங்க. வேறு இடத்தில் படிக்கிறதை விட பள்ளி வாயில் படிக்கிறது இவ்வளவு சிறப்புகள் கொண்டது. எனவே வார சனிக்கிழமை பயான், அது முக்கியமான ஒரு தலைப்பு, பிறர் மானம் காப்போம். இன்றைய காலத்துக்கு தேவையான தலைப்பு. அரசியல் காலகட்டத்தில் இருக்கிறோம், தேர்தலுடைய காலத்தில் இருக்கிறோம். நிறைய பேருடைய மானங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய மானம் அற்பமான சில விடயங்களுக்காக விற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே முக்கியமான ஒரு தலைப்பு ரமீஸ் ரியாதி அவர்களால் நடைபெறக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இதிலே கலந்து கொள்ளுங்கள். எனவே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.